கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல காதலும் கலாட்டாவும் கலந்து இருந்துச்சு. ரேவதி கார்த்திகை உரிமையா டா போட்டு கூப்பிட்டு தன் காதலை வெளிப்படுத்துற அழகு அவங்க எவ்வளோ நெருக்கமாயிட்டாங்கன்னு காட்டுது. கார்த்திக் மேல இருக்கிற ஆசையில அவரும் ரேவதியும் பேர் போட்ட ஒரு பரிசை வாங்குறா. அத ராத்திரி தோட்டத்துல வச்சு கொடுக்க அவ எழுதின கடிதம் வீட்ல இருக்கிற மத்தவங்க கையில மாறி மாறி போய் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிருச்சு. தோட்டத்துக்கு ஒவ்வொருத்தரா வந்து மறைய சந்திரகலா ஈஸ்வரிய கூட்டிட்டு வந்து எல்லாரையும் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. ரேவதி ஆசையா வாங்கின பரிசை சந்திரகலா உடைச்சு போட்டப்போ ரேவதி மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போனது பார்க்க பாவமா இருந்துச்சு. இந்த சந்திரகலா தொல்லை தாங்கலன்னு ராஜராஜனும் மயில்வாகனமும் புலம்ப கார்த்திக் ஒரு மாஸ் பிளான் போடுறாரு. சந்திரகலாவை வீட்டை விட்டு துரத்த அவங்க ரூம் ஜன்னல் தட்டப்படுற சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா வெள்ளை சேலை, மல்லிகை பூன்னு ஒரு உருவம் பேய் மாதிரி நடமாடுறத பார்த்து சந்திரகலா அலறி அடிச்சு ஓடுறாங்க. கார்த்திக் ஆரம்பிச்சு வச்ச இந்த பயமுறுத்துற படலம் வேற லெவல் காமெடி. சந்திரகலா பேய பார்த்தேன்னு எவ்வளோ சொன்னாலும் ஈஸ்வரி நம்பல. போய் தூங்குன்னு அவங்க சொன்னப்போ கார்த்திக் பிளான் ஜெயிச்சிருச்சுன்னு புரிஞ்சுது. இனிமே சந்திரகலாவுக்கு தூக்கம் இருக்காது. இந்த பேய் நாடகத்தால சந்திரகலா வீட்டை விட்டு ஓடுவாங்களா இல்ல கார்த்திக் மாட்டிப்பாரா? ரேவதி உடைஞ்ச மனச கார்த்திக் எப்படி தேத்த போறாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.